வணக்கம் நேயர்களே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்ல தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது, மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். வீடியோ டைனில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. மேஷராசிக்கு உங்களோட ராசி அதிபதி 1 8ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசணும். தாயார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பு, அவங்ககிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது பார்த்து நடந்துங்க. அது இல்லாமல் ஜென்ரலாக எப்போதும் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது 2 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள். குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றம்லாம் அற்புதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள், சின்ன சின்ன பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரீதியில் போகும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், வேலை சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் இப்போ வருங்காலத்துக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் நிறைய ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன் 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் கேதுவோடு இருக்கும்போது சில நேரத்தில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா நரசிம்மர் வழிபாடு கொஞ்சம் சிறப்புங்க. ஸோ கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதோ இல்லை பிரத்யங்கரா வழிபாடோ ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாகவும் சந்தோஷமாக குதூகலமாகவும் சுற்றுறதுக்கான வாய்ப்பு, ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். சுப நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக இருப்பாங்க. 8ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாவது இடவிடமாக பேச போய் கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றது, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஏதாச்சும் நம்ம வண்டி கொஞ்சம் ஏடாவிடமாக எவனோ நம்ம ஏதாவது பேச போய் அதனால் ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானங்கள் இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ வெளிநாட்டு வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களும் சிறப்பான ஒரு யோகங்களை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை எழுதி தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல டெவலப்மெண்ட் நல்ல ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுவும் சனி உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும்போது நல்ல வருமானங்கள் அள்ளித்தரத்துக்கான பெரிய ஒரு வருமானம் வரும். ஸோ என்னென்ன சனி வக்கரமானதும் அந்த வருமானங்கள் லாபம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீல் இருக்கு. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி 12ஆம் அதிபதியான குரு. ஸோ 12ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2ல் இருக்கும்போது மறைமுகமான வருமானங்கள், வெளி மாநிலங்கள் வெளியூர் பிரயாணங்களாக நல்ல வருமானங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்குது. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மேஷ லக்னமாக சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடு புலங்கள் நல்ல நிலப்புலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை கிடைக்காதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் 1 8ஆம் அதிபதியாக இருந்தவர் 2ல் போகும்போது கொஞ்சம் அந்த தர்க்கங்கள் கொஞ்சம் இடவளமாக பேசுறதெல்லாம் வந்துடுவீங்க. ஸோ அதனால் பார்த்து பேசணும். மற்றபடி தாயார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு உங்களுக்கு 12ல் இருக்கும்பொழுது உங்களுக்கு ராகுவின் சாரம் சனியோட சாரத்தில் போகும் நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் சனி இப்போ வக்கரமாக போகும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மேஷ லக்னமாக குரு தசாபுத்தி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு யோகங்களையும் பெரிய சொத்து வரவு வண்டி வாகனம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருப்பது சிறப்பான ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுத்துரும். நல்ல ஒரு பெரிய வருமானங்களை தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மேஷ லக்னம்
லக்னமாக இருந்து புதன் தசாபத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறார். ஸோ 3, 6ஆம் அதிபதி 5ல் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும், வேலையில் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து அங்கே மாறுறது, இங்கே கொஞ்சம் பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். மற்றபடி வந்து புதிய ஒப்பந்தங்களாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ மேஷ லக்னமாக வந்து கேது தசாவது, கேது வந்து 6ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் இருந்தாலும் சிறப்பான ஒரு வருமானங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது ஒரு 2, 7ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். மனைவி பார்ட்னர்ஷிப் சம்பந்தமானவர்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 4ல் இருக்காங்க. ஸோ 4ல் இருக்கும்போது 6ஆம் அதிபதி 4ல் மற்றும் இது வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது எப்போதுமே வந்து 4, 6 ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு பராமரிப்பு வேலைகள் பண்ணுறது, இல்லை ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிற ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கூடவே வந்து சுக்கிரன் புதன் இருக்கும்போது நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கேதுவுடைய சாரம் போது வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான புதன் 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான ஒரு நல்ல ஒரு ரீதியில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விற்காமல் இருக்குன்னா இப்போ விற்று அதனால் ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது குழந்தையோட விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் செலவு வைக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் குழந்தைகிட்ட பேசும்போதும் பழகும் சில நேரம் வந்து குழந்தைகள் வந்து உங்களை விட்டு வெளி மாநிலங்கள் ஊர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்திடும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலேயே இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான குரு. ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள் விஷயங்களையும் சரி, மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நம்மளை தேடி வந்து ஏதாச்சும் வம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் ஒப்பந்தங்கள் ஏதாச்சும் வந்து புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர்களோட கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக வந்து யார் வருதுன்னா 9, 10ஆம் அதிபதியாக வந்து சனி வருகிறார். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 10ல் இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் ரொம்ப கவனம் இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிஸ் வரும். நீ எனக்கு அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிட்டு 2 பேரும் தர்க்கம் பண்ணிப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன ஒரு மன உடைச்சல் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி 11ல் உங்களுக்கு வந்து ராகு. ஸோ 11ல் ராகு வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரில் வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் வந்து இது வந்து ஒரு புது பலன்கள். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் விற்கணுன்னா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. அதுக்கப்புறமா ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்தரங்கள் ரொம்ப சிறப்பான உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். பட் இருந்தாலும் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபதி ராகு வந்து 11ல் சனி பெருத்த லாபங்கள் எள்ளி தருவதற்கும் நல்ல சந்தோஷம் குதூகலங்கள் இருக்கும். தொழில் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபத்தினும் குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போடணும்னா கொஞ்சம் உஷாராக வந்து யோசிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கார். ஸோ 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். தொழிலில் வந்து கொஞ்சம் இழுபறிகள் இருந்தாலும்
ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். காரணம் 8ஆம் அதிபதி குருவுடைய சாரத்தை சனி போகும்போது அந்த மாதிரி விஷயங்களும் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி. ஸோ புதன் தசாபுத்தி யந்திரங்களில் வந்து எப்படி இருக்கணும் போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் வந்து 2ஆம் மற்றும் 5ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் நல்லா வருங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து கொஞ்சம் செலவுகள் குழந்தைகளுக்காக பண்ணுறது, ஆன்மீக சுற்றுலாக்காக போகிறதுக்கு கொஞ்சம் செலவு, பணம் கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணுவீங்க. ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாவதுக்கு 5ல் கேது வந்து குழந்தைகள் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறதை தவிர்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வரும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பும், நல்ல ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம் சார். மனதால் இறைவனை பிரார்த்தனை மூலம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் அவங்கள ஹெல்த் இஷ்யூஸோ ஏதாச்சும் இருக்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களே கொஞ்சம் வந்து எமோஷனலாக இருப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடோ இல்லை பிரத்யங்கரா வழிபாடோ ஏதாவது ஒரு வழிபாடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 2ஆம் அதிபதி செவ்வாய் சந்திரன் நல்ல ஒரு ரீதியாக போகும்போது குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயம் நல்லாவே நடக்கும். ஸோ எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத விஷயத்தை கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது கொஞ்சம் நிலப்புலங்கள் விற்கிறது, வண்டி வாகனம் விற்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். பட் நான் தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயம்லாம் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த மூவ் ஆகிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தையோட வளர்ச்சி, குழந்தைகளோட வெற்றிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கலைஞர்களுக்கு வந்து பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்கார். ஸோ கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அங்கங்கே அலையாது. பட் வருமானங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. சில பேருக்கு வந்து வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது கணவன் வந்து கொஞ்சம் வந்து சுற்றுறது, கொஞ்சம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும். மற்றபடி குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அப்பா உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளில போகிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிறப்பான வருமானங்கள் இருந்தால் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். சரி என்னடா அது இப்படி இருக்கே எப்படி இருக்குங்கிற மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. 10ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு தொழிலை கொண்டு போகணுங்கிற ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு ஈடேறி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது சந்திரோடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை விஷயங்களும் சரி, மற்றபடி வந்து லாபங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி லாபம் கிடைக்கும். கொஞ்சம் இழுபறியாக போய் அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். மற்றபடி வந்து என்னங்க இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள். ஸோ இப்போ பார்த்த தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். ஸோ தசாபதி பலன் மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அதனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்களை வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மிதுன லக்னமாக சந்திர தசாபதி அந்த ரொம்ப சிறப்பான பலன், நல்ல ஏற்றங்கள், நல்ல விஷயம், குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் அற்புதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் லாபத்திற்காக நிறைய மெனக்கெட்டு ஓடுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஆனால் லாபம் வரும்னா கண்டிப்பாக லாபங்கள் கண்டிப்பாக வருங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து 10ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் அங்கே சுற்றுறது, வெளியில் வந்து கொஞ்சம் வந்து மெனக்கெட்டு ஒரு விஷயத்தையும் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து 12ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வருமானங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சிச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் செலவுகளை தான் கண்ட்ரோல் பண்ணாமல் முடியாமல் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி சிச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒன்று செலவு கொடுக்கும், இல்லைன்னா அதிகமான ஒரு அலைச்சலை கொடுக்கும்ன்றதை வந்து தவிர்க்க முடியாது. அது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மிதுன லக்னமாக வந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கார். ஸோ 8ஆம் அதிபதி 9 அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ், ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில நேரங்கள் வந்து அப்பாவுக்கு மூலம் கொஞ்சம் கான்ட்ரவர்சி, அப்பா வந்து நான் உன்னுடைய இருக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து புதன் தசாபதினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கார். ஸோ 4ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கட்டும். வீடு புலன்கள் சொத்து சுகங்கள்லாம் வந்து எதாவது விற்பனைக்கு தான் இப்போ விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள். வண்டி வாங்கணும் சின்னதாக செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது 4லிருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வீடுகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் போயிருந்தால் இந்த நேரத்தில் பேசும்போது கண்டிப்பாக அது கிளியர் ஆகி வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் குழந்தைகளோட விஷயங்கள் பெருத்த வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். உங்கள் குழந்தைங்களோட வெற்றியை பார்த்து நீங்கள் குதூகலிக்க இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளை சின்னதாக அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அதாவது இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் சிறப்பான ஒரு ரீதியில் தான் போகிறார் இந்த வாரம். ஸோ அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை, ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய குடும்பத்திற்காக நிறைய மெனக்கெடு பண்ணுவீங்க. ஸோ ஏதாச்சும் வந்து பெரிய லெவலில் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும். மற்றபடி வந்து உங்களது 3-12ஆம் அதிபதியான புதன் வந்து 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது அந்த சொத்துக்கள் விற்பனையால் நல்ல ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்ல விஷயம். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது விற்பனை சொத்து விற்பனையோ வண்டி வாகன விற்பனையோ கண்டிப்பாக ஏற்பட்டு அதனால் ஒரு பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் புதிய ஒரு யுக்திகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்து 5ஆம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தொழிலுக்கு 8ஆம் இடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் லாபங்கள் கண்டிப்பாக நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து கடக ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதியாக வருகிற குரு பகவான். ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு 11ல் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு, அது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். அதே ஒரு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்குது. ஸோ 8ல் இருந்தாலும் அவர் வந்து குருடைய சாரத்தில் போகும். அது 11ல் இருக்கும்போது பெரிய விபரீத ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விபரீத ராஜயோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சனி வக்கரமாக போகிறோன்னா யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக போதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லாபங்களும். ஸோ சனி வக்கரனும் போது அந்த வக்கரமாக உங்கள் ஜாதகத்துலேருந்து பெரிய லாபங்களை அள்ளித்தரதுனா விபரீத ராஜயோகம்னா வராத காசு வர்றது, திடீர்னு எதிர்பார்க்காத அமௌண்ட் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிநாடு போகணும், வெளியூர் போய் செட்டில் ஆகணுன்ற நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து செட்டில் ஆவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கிற 2ஆம் அதிபதி ராசியில் குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும், ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் வந்து மெனக்கெடுவீங்க. அதுக்கப்புறம் கடக லக்னமாக சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக வரும். குடும்பத்துக்கு தேவையான பணம் வர்றது நல்லா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நெகட்டிவில் வந்து சந்திரன் போகலை. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்களோட செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 11ல் பிறத்த லாபங்களை அள்ளித்தருவதற்கான வாய்ப்பும், தொழில் ரீதியான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவார். காரணம் என்னென்னா அந்த 8ல் உள்ள சாரத்தில் போகும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பாவுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு வரும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். பட் இருந்தாலும் சனி வக்கரமாக போகிறதுனால ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது, கொஞ்சம் மினிமைஸாக தான் இருக்கும். ஒரு 30% இருக்கும்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை அள்ளித்தரும். தொழில் ரீதியான விஷயங்கள் அதாவது கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயோட விஷயங்கள் செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதி வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். காரணம் 8ல் உள்ள சனி வந்து அதுவும் உங்களுக்கு வக்கரகதியில் வந்து சனி போதுனா கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் பெருத்த லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு போகிறவங்க ஸோ
பயணங்கள் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு ஃபாரின் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலக்கணமாக இருந்து சனி தசாபதினா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு காலகட்டம் சனி வந்து பார்த்திங்கன்னா ஆனாலும் அது குருடைய சாரத்தில் போகணும் பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை தருவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது மறைமுகமான லாபங்கள், ஸோ கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்புகள், சின்ன சின்ன ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பின்னாடி யாராச்சும் புடலி கிளப்புறது ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புலாம் அந்த கடகங்கள்லாம் வந்து மைண்டில் வைக்காமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கடகலகனமாக இருந்து கேது தசாபுத்தி இருந்தாலும் கேது வந்து 3ல் இருந்து சந்திரனுடைய சாதனமும் ரொம்ப சிறப்பான விஷயம். உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கடகலகனமாக சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 4 11ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது பெரிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயங்கள் நடவடிக்கை ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிரார்த்தனை பண்ணுங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாவது சூரியன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வர வருமானத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்திற்காக நிறைய மெனக்கட்டு பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு மெனக்கட்டுகள் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது சிறப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 2ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஸோ நல்ல நண்பர்களுடைய வருகை, நண்பர்கள் மூத்த சகோதரர் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அற்புதமாக இருக்கும். அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் வருதுன்னா ஆனால் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. குடும்பத்தில் நல்ல குதூகலங்கள் சந்தோஷங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து நிறைய வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க. 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் இருக்கும்போது நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும், பெரிய லாபங்கள் பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். பட் இருந்தால் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து அப்பாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, அப்பா சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பணம் வரணும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான குரு, ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத விஷயங்களை ஒரு அதீதமான பேராசை காட்டி மற்றவங்க ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோட்டில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து குருடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். கொஞ்சம் கடன்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பட் இருந்தால் 8ஆம் அதிபதியோட சாரம் போது அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 8ல் உள்ள குரு, ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்திலும் கொஞ்சம் அந்த நெகட்டிவிட்டி கம்மியாகும். ஏன்னா வந்து என்றைக்குமே 8ல் உள்ள ஒரு கிரகம் தூண்டு சாரம் வந்து 7ல் இருக்கும்போது நெகட்டிவிட்டி கம்மியாகும். பட் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஏதாச்சும் ஒரு கருத்து பேதங்களோ ஒரு டென்ஷனோ இருந்ததுன்னா இப்போ அது கொஞ்சம் கிளியராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள் நல்ல சிறப்புகள் நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். கொஞ்சம் வந்து வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி, ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து புதிய கடன்கள் வாங்கலாமா, ஏதாச்சும் வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாமாங்கிற எண்ணங்களும் நிறைய இருக்குங்க. ஸோ அதெல்லாம் சிறப்பு தான். 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே குடும்பத்திற்காக பெரிய லெவலில் சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்கான எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கான திட்டங்கள்லாம் போடுவீங்க, சட்ட திட்டங்கள்லாம் வகுத்துப்பீங்க, இப்படிலாம் இருக்கணும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 2ல் உள்ள கேது, ஸோ உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் குடும்பத்திற்காக நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தின்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு 4 11 10ஆம் அதிபதி 3 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனம். புதிய தொழில் வாய்ப்புகள் தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்குது. ஸோ 10ஆம் அதிபதி 12ல் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் அசதிகள் இருக்கும். அது ரொம்ப அலைச்சல் விரயங்கள் இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இருந்தாலும் வந்து அது ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களாக விரயங்களாக தான் இருக்கும். மற்றபடி 2ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது நிறைய வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு, குடும்பத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்களுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கையெழுத்து போடுறோம், 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறோம். ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கத்து வீட்டுக்காரோட கொஞ்சம் சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமான. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான, நல்ல லாபங்கள் வருவதற்கான, நிலபுலன்கள், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மனைவி சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, குழந்தைகளோட வெளிநாடு பிரயாணங்கள், மாநிலங்களுக்கு போகிற வேறு ஊருக்கு போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து டிலேடாக நடக்கிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கணவன் மணி ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாக குதூகலமாகவும் அங்கே வெளியூர் போகிறதுக்கு, வெளிநாடு இந்த மாதிரி சுற்றுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் வந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற காலங்கள். ஏன்னா புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 தொழில் ரீதியான விஷயங்கள், புதிய முயற்சிகளுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கணும். கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு கொஞ்சம் அலையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக வந்து சந்திர தசாபதினும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி அதனால் நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து சந்திரனுடைய சாதத்தில் போது வெளிநாடு தந்தை சார்ந்த உறவுகளை நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து இருந்தாலும் அது செவ்வாய் 3 8ஆம் அதிபதினாலும் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபதினு ராகு வந்து உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக வந்து குரு தசாபதி, குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9லிருந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு, அப்பா சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி கன்னி லக்னமாக வந்து சனி தசாபத்தினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாடு, வெளியூரில் பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளிநாட்டில் வந்து ஒரு வேலை கிடைச்சி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள், தந்தை சார்ந்த உறவுகள், ஸோ அப்பா சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலக்குறைவு அப்பாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்க சனி வந்து 5ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. மற்றொரு வளர்ச்சி இருக்குமான நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்கான குழந்தைகளோட அடுத்த கட்ட முயற்சிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபதி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து வளர்ச்சி இருக்குமா கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபதி இருக்கும். கேது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய சாதம் பெருத்த லாபங்களை நோக்கி போவீங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பெரிய லெவலில் வந்து லாபம் அடையணும், பெரிய லெவலில் ஷார்ட் அவுட் பெரிய பணம் பண்ணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்பீங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். ஸோ அப்பா சம்மந்தமான விஷயம், குடும்பத்துக்காக நிறைய அலைச்சல்கள், நிறைய வந்து விரயங்கள் ஆகிறதுக்கான கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி என்னங்க, நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதி, ஸோ உங்களோட ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 11 நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான பொருள் நிறைய இருக்குது. கொஞ்சம் வந்து பெண்கள் கொஞ்சம் சிடுசிடுன்னு மனைவியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பாங்க. ஏன்னா இது கேதுடைய சாதத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃபேமிலி சைடில் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு வந்து மெயின் காரணமாக இருக்கிறது வந்து ஏன்னா வந்து
ஒரு ராசி வந்து 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை கொஞ்சம் கொடுத்துரும். ஸோ அது மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏதாச்சும் தொழில் ரீதியான விஷயங்களோ, மாமியார் சம்மந்தமான விஷயங்கள், மாமியார் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு, அவரும் 8ல் இருக்கார். ஸோ அது வந்து என்றைக்குமே 3, 6, 8 வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமானும். கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம்தான். ஏதோ தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடனை வாங்க போயிட்டு அதை சமாளிக்க முடியும் மேலே கடன் வாங்கி மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து நடுவில் வந்து ஒரு பேச்சு ஒன்று கேட்டேன் நான். நல்ல ஒரு ஸ்பீக்கர், அவங்க நேம் டக்குன்னு ஞாபகம் இல்லை, பட் அவங்க பேசும்போது பர்வீன் சுல்தானா. ஸோ பர்வீன் சுல்தானாவுடைய அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தவளையோட கதை சொன்னாங்க. தவளை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிலத்துலையும் இருக்கும், நீர்லையும் இருக்கும். ஸோ அந்த நீரில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிலத்துக்கு வரும்போது அந்த ஹீட் தாங்கணும்னா அதோடைய எனர்ஜி வந்து ஃபுல்லாக வெளியில் கொடுக்கும். ஸோ வெளியில் கொடுத்து அப்படியே நீரில் வரும்போது திருப்பி அந்த எனர்ஜியை ஏற்றிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு தவளையுடைய ஒரு மென்டாலிட்டி. பட் நான் என்ன ஆகிட்டேன்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த தவளையை தூக்கி ஒரு சுடுதண்ணியில் போட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சூடேற அது என்ன பண்ணுது, அதோடைய எனர்ஜி ஃபுல்லாக வந்து அந்த சூட்டுக்காகவே வெளியில் ஏற்றிடும். அதுக்கப்புறம் அதாவது வெளியில் குதித்து ஏற முடியல, அப்படியே செத்து போயிடும். அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு தொழில் தொடங்குகிறோம். ஸோ தொழில் தொடங்கும் போது இதை சமாளிச்சிடும் அதை விட்டு வெளியில் வராமல் உள்ளுக்குள்ளே சமாளிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையிலே மூழ்கி இறந்து போனவர்கள் அதிகம். ஸோ அதனால் சொல்கிறேன். ஏன்னா கடன் வாங்கி அந்த பிரச்சனையில் ஓடி போனது, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுடைய அந்த லிங்க் வருது 3 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி அதீதமான கடன்கள் வாங்குறது, அதனால் டார்ச்சரில் மாட்டோம். முதல்ல வந்து அதுலேருந்து வெளியில் வந்துருங்க. ஏன்னா வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. 3 வேளை சாப்பாடு, ஒரு வேளை தூக்கம் தான் வாழ்க்கை. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றது தான் உண்மையான வழி. நீங்கள் எப்படிங்க சொல்லுங்கள், நான் அதெல்லாம் அடிபட்டு வந்துட்டால தான் அந்த அனுபவம் தான் சொல்கிறாரு. ஆனால் நான் வெளியில் வந்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வெளியில் வந்தீங்கன்னா தான் மேலே வர முடியும். ஸோ 4ஆம் அதிபதி 5ல். ஸோ 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது தாயாருடைய உடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். தாயாரோட வருமானங்கள், வண்டி வாகனங்கள், நிலப்புலங்கள் சார்ந்த விஷயம் நல்ல வருமானம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள், தேவையில்லாத விரோதங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் நடத்துகிற இடத்துல வந்து கூட வேலை சிரமமாக இவனை போட்டு கொடுப்பான். ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு ரூமர்ஸை போய் அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகள். ஏதாவது அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், ஏதோ ஒன்று சொல்லிட்டான்னு சொல்லி நம்மளை மாட்ட விட்டான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 3ன்றது வந்து மற்றவன் ஏதாச்சும் நம்மளை போட்டு கொடுக்குறது, அதாவது என்ன சொல்கிறது, வதந்தின்னு சொல்லலாம், போட்டு கொடுக்குறதுலாம், பின்னாடி போட்டு கொடுக்குறதுலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது வேலை விஷயங்கள், கடன் சம்மந்தமான விஷயங்கள், பத்திரம் கையெழுத்து போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள், மாமியாரால் பிரச்சனை வரும். அது இந்த சைடு மாமியாராக இருக்கலாம், அந்த சைடு மாமியாராக இருக்கலாம். யாராக இருந்தால் அந்த மாமியார் ஒரு கேட்டகரி கொஞ்சம் பிரச்சனை போனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. 8ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதில் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்களால் நீங்களாக இருந்தாலும் கொஞ்சம் திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். வழக்குகள், ஏதாச்சும் வழக்குகள் பழைய ஏதாச்சும் ஒரு இது இருந்ததுன்னா அதனால் ஒரு பழைய காசு வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதனும் வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாடு, வெளியூரில் ஒரு படிப்புக்காக அப்ளை பண்ணினா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை நல்லா கொடுத்தா தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து 10ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய மெனக்கெடுகள் இருந்தாலும் லாபங்கள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அதுக்கான மெனக்கெடுகள், அதுக்கான முயற்சிகள், ஒரு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் பண்ணோம்னா நல்ல ஒரு பிரார்த்தனை. இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்க்க போது பார்த்தா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி, சூரியன் 10ல் இருக்கார். 11ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து லாபங்கள் கம்மியாக கிடைச்சாலும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய லாபத்தை அடையணுன்றதுக்கான முயற்சிகள் இருப்பீங்க. அது சிறப்பாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. துலா லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன்கள், தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். குடும்ப சம்மந்தமான விஷயங்களுக்கு, மனைவி இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. 3rd பர்சன் யாரையும் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் சில பேருக்கு வந்து கடன் அடைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்ற துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி விஷயம் 10ஆம் அதிபதியாக இருந்து அது போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமான, வேலை விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத ரூமர்ஸோ, தேவையில்லாத அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பொங்காமல் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலாலக்னமாக இருந்து சனி தசாவது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் தேதி குழந்தைகளுக்கு நடுவில் நிறைய கருத்து பேதங்கள், டென்ஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாகிறது புதன் தசாபுத்தி. அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 பெருத்த லாபங்கள் தரும். தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் கடன்கள், தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். துலா லக்னமாக சுக்கிர தசாபுத்தின்னு சுக்கரன் 11 இருக்கார். ஸோ அது வந்து 8ஆம் தேதி 11 திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒரு பெரிய ஒரு வராத கடன் வராது, எதிர்பார்க்கதை விட ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக ஒரு பிரார்த்தனை அவசியம். நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருங்க. பட் இதில் வந்து என்னென்னா சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய கொடுத்துருங்க. வேலை விஷயமாக ஏதாவது வெளிநாடு போகணுன்னா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் தான். ஸோ இருந்தாலும் சந்திரன் பாதகாதிபதி என்பது கொஞ்சம் வர ரிசல்ட்டில் வந்து ஒரு 70%, 100 இதில் பார்த்திங்கன்னா 70 வருன்றதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களது 3ஆம் அதிபதி 4 இருக்கும்போது சொத்துக்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சொத்து விற்பனையாகி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ தாயாரில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் இருந்தாலும் அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக பெரிய ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 5ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7 இருக்கும்போது வேலைகள் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் புதிய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனாக இருந்தாலும் சுக்கிரன் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அது 10ஆம் இடம். ஸோ 10னும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். கொஞ்சம் அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து இடவடமாக வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க. பட் இருந்தாலும் கேதுடைய சாரத்தில் இருக்கும் அது 11 இருக்கும்போது பிறத்த லாபங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கோங்க. 8ங்கிறது எப்படி வேணால் மாற்றி விடும், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சந்திரன், 9ஆம் சிறப்பான விஷயம் தந்தை சார்ந்த உறவுகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் அற்புதமாக இருக்குது. தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் வந்து பெருத்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சூரியன் 9 இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பெரிய லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்குங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியான புதன் 10 இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள், பெரிய ஏற்றங்களும் ஒரு ஸ்டக்கான ஒரு அமௌண்ட்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சு லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி. அந்த சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வந்து 9 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அடுத்த கட்டத்தில் இன்னும் 15ஆம் தேதிக்கு பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க வச்சு லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி. அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் இப்போது போகிற காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப சிறப்பான விஷயம். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கிறது வந்து நல்ல வெற்றிகளும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லா லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 5ஆம் அதிபதியாக 5இல் உட்கார்ந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன்ஸை கொடுக்கணும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. குரு வந்து 7 இருக்கார். ஸோ 2 5ஆம் அதிபதி 7 இருக்கும். குழந்தைகளோட திருமணங்கள், காதல் திருமணங்கள் நடப்பதற்கான சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
நாளிலிருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருடைய சாரத்திலும் சிறப்பான விஷயம், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. பூமிகள், புதிய பூமி வாங்கலாம், ஏதாச்சும் லேண்டு, வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது அது வந்து கேதுவுடைய சாதகமாக பிரித்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கம், திடீர் வராத காசு வராது, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதினும் கேது வந்து பெரிய லாபங்களையும் அள்ளித்தரதுனா தொழில் ரீதியான விஷயம், புதிய வாய்ப்பெல்லாம், பெரிய லாபங்கள், கமிஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சட்ட ரீதியான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது கிளியராகி அதனால் ஒரு பெரிய அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினும் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது 10ல் இருக்கார். ஸோ 10ல் வந்து கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ரோலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏதாச்சும் பேதங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கிளியராக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருந்த தடைகள் நீங்கி அதனால் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடங்கள் வந்து 10ஆம் இடத்துல இருக்காருங்க. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பாருன்னும் போது உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், பிரித்த லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், அந்த தடைகள் நீங்கள் அதனால் ஒரு பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். நல்ல ஒரு பிரார்த்தனை மனதில் வந்து இன்னொரு லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா பிரார்த்தனை அவசியம். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களே பண்ண போகிறாருன்னும் போது குரு வந்து உங்களுக்கு 6ல் இருக்கார். 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உங்களோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கணும். ஏதாவது பெரிய சொத்து வாங்குறேன், வீடு வாங்குறேன், வண்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏதாவது அகலக்கால் வச்சிங்கன்னா அதில் மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் வேலையில் இருக்கிறது, வேலையில் சின்ன சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ல் உள்ள ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாதம் போது ஏதாச்சும் ஒரு லிட்டிகேஷனோ ப்ராப்பர்ட்டியோ ஏதாச்சும் தான் அதை கிளியராகி ஒரு பணம் வர்றது, ஒரு சொத்து விற்று ஒரு பணம் வர்றது, வண்டி வாகனம் விற்று ஒரு பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் தான். அதே மாதிரி 4ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும்போது ஒரு லோனில் போட்டு ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை சம்மந்தமான விஷயம், சிறப்பான ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அடுத்த கட்டத்தில் முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆன் தி வேலை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நண்பர்கள் விஷயம், தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயம் இந்த வாரத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த விஷயங்கள், உறவுகளால் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக பிரச்சனை வரும். இல்லைனா ஒரு மன ரீதியான விஷயங்களில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து அது ஒரு மாத கிரகம். ஸோ மாதம் டக்குன்னு மார்ச்னாலே உங்களுக்கு வந்து உடனே வந்து ஒரு பெரிய லாபங்களே கொடுத்துரும். 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து பெருத்த லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகள் வந்து நிறைய பெரிய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு ராசிக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து 8ல் கொஞ்சம் கவனமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். இல்லைனா ஒரு உடல் ரீதியான விஷயங்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க.
அதே தனுசு லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, அதே தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்கள், மன ரீதியான விஷயம் கொஞ்சம் பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 மற்றும் 5ஆம் அதிபதியாக இருந்த 6ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல் இருக்கும். குழந்தையோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் செவ்வாய் வந்து சந்திரனுடைய சாதத்திலும் சின்ன மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுக்கும். அது வந்து தவிர்க்க முடியாது. தனுசு லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 4ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சனியோட சாதத்தில் போகும்போது வீடு சொத்துக்கள் விற்பனை எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். விற்காத ஒரு சொத்து விற்கிறது, விற்காத ஒரு வண்டி விற்கிறதுக்கான ரொம்ப நாள். தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் சின்ன ஒரு குறைகள் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்படியே உடல் ரீதியான விஷயங்களை வரலைன்னா மன ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 1 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து அஷ்டமாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் போகும் ரொம்ப கவனமாக இருக்குங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொண்டு வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னும் ஒரு 3-4 நாளில் சரியாயிடும். ஸோ அது வரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாச்சும் அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் போகும்போது தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபத்திலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்க 2ஆம் அதிபதி சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் ஒரு விரோதங்களோ ஒரு வாக்குவாதங்களோ வரதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து இது வந்து நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், வண்டி வாங்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருந்து கேதுடைய சாதனம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சிகள் இருப்பீங்க. அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் மெனக்கடைகள் இருக்குங்க. ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. தனுசு லக்னமாக இருந்து கேது தசாபத்தி வந்து கேது வந்து 10ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத ஒரு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ அது கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய விஷயங்கள் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயம் ஒரு கடன்கள் நிர்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த உறவுகளுக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கு ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்கார். அதுவும் கேதுடைய சார்ந்தமாக தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதனால் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். பேச்சில் வந்து ஒரு பிடிவாதம், குடும்பத்தில் இருக்க ஒரு டிக்கெட் வந்து ரொம்ப பிடிவாதம் முடிகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும். மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுவும் நல்ல விஷயங்கள் தான். யாருடைய ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் அப்போ வந்து எல்லாமே கிளியராக இருக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் 4-11 செவ்வாய் 5ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் போது குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அலைன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 8ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் நம்ம வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக உங்கள் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மன வேதனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக. ஏன்னா 5ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பேசணும், பழகணும். 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன், நம்ம எதிர்பார்க்காதது நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அந்த புதன் வந்து 8ல் இருக்கும்போது அந்த விஷயங்களை பண்ணோம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஸோ வேலையில் ரொம்ப கவனம் தேவை. 7ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 7ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் புதன் வாக்கில் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம். கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி புதன் வந்து 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சம்பந்தமான உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக. இது 2 பக்கமும் பையனாக அந்த சைடு போனது மாமியார் இருக்காங்கன்னா அவங்களோட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளை மன உளைச்சலை ஏற்படுத்தும். பிரயாணங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். ஸோ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ பொது பலன்கள் வந்து ஜென்ரலாக வரதான். இப்போ வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபதி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு உள்ள தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் புதனில் வந்து கொஞ்சம் மன ரீதியான ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த 2 நாளைக்கு அப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் மகர லக்னமாக செவ்வாய் ராகு தசாபுத்தி அந்த பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கிறார். ஸோ 3ல் இருந்து அவர் வந்து போகிற சனியோட சாலம் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து குரு தசாபதி, குரு வந்து 5ல் இருக்கார். ஸோ 3ஆம் அதிபதி 5லேருந்து செவ்வாயோட சாதத்தில் போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக, குழந்தைகளோட திருமணம் சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்து அது வந்து 5ஆம் அதிபதி இடத்துல இருக்க குருடைய சாதத்தில் போகும்போது நிறைய சின்ன சின்ன கலகங்கள் இருந்தாலும் சுப நிகழ்ச்சியாக கொஞ்சம் அலைச்சல்கள் மெனக்கெடுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக அது சனி தசாபத்தி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன கலகங்கள் இருக்குங்க. ஏன்னா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாதத்தில் வரும்போது குடும்பத்துக்கு புதிய வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ புதிய வரவுனா அது குழந்தையாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாகணும். கடன் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாகணும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணுறோம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்துங்கிறதா கொஞ்சம் பார்த்துங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான லீகல் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தினா சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும் ரொம்ப கவனம். குழந்தைகளோட விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஒரு சின்ன கடன் நெருக்கடிகளோ ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி. ஸோ உங்களது ராசியாதிபதி சனி வந்து ராசியிலே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத வரட்டு பிடிவாதங்கள் வர்றதுக்கான நிறையா இருக்குங்க. ஸோ நான் அப்படிதான் சொல்லிட்டு சவுடால் விட்டுருப்பாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நேச்சுரலுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2ல் வந்து ராகு இருக்கும்போது பேச்சில் ஒரு திமுரு, எகத்தாளம் அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். 2ல் அதாலே வந்து கொஞ்சம் தாதா மாதிரி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி வந்து ராகு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிடிவாதம் தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏச்சி பேச்சுக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் வந்து விதண்டாவாதமாக பேசுறதெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3, 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது கொஞ்சம் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஏதோ வீடு வந்து பழைய வீடை விற்றுட்டு புது வீடு வாங்கலாம், அதுக்கு லோன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்து வீட்டுக்காரரோட கொஞ்சம் வந்து சுமூகமாக போய்ங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும். நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. 5ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும்போது 5, 8ஆம் அதிபதி புதன் வந்து போகும்போதே என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு கருத்து பேதங்கள் வர்றதுக்கான, குழந்தைகளால் வந்து நமக்கு வந்து சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாலும் ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கக்கூடிய ஒரு டைமுங்க, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகும். ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் கிளியர் ஆகிடும். இருந்தாலும் அதுவரை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி புதன் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேர் கிடைக்கும். ஸோ 9ன்றும்போது 9, 7 போதே
தந்தை சார்ந்த உறவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஒரு ரியல் எஸ்டேட் வண்டி வாகனங்களால் வந்து தொழில் பண்ணுறவங்களும் சிறப்பான வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபம், வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ இனிமேல் பார்க்குறது வந்து தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபதியான சூரியன் வந்து 7ஆம் அதிபதி 6ல் இருந்து கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன கருத்து பேதங்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபத்தினால சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான இடங்களில் போனாலும் கொஞ்சம் வந்து அந்த புதன் வியாழக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை, வண்டி வாகனங்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நான் ஒரு பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறது, ஒரு பழைய வீடெல்லாம் விற்றுட்டு இப்போ புது வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி வந்து பக்கத்து வீட்டுக்காரோட சின்ன கருத்து மோதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 2ல் இருக்கும். கொஞ்சம் வெதண்டாவாதமாக பேசுறது, கொஞ்சம் எடக்கு முடக்காக பேசுறதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சனியோட சாதம் கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபதி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள், ஒரு புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குகின்ற யோகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபதி. அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ ராசியிலே இருந்து அவர் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துக்களோ புதிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். இது ஒரு தேவையில்லாத பிடிவாதம் இருக்கும். தாயார் சம்மந்தமான உறவுகளோ சின்ன ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்பு சின்னதாக இருக்கலாம். அது வந்து ஒரு அந்த லிங்க் அப்படி தான் வருதுன்னு வச்சுமே ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து 5 8ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவிக்கு குழந்தைகளால் வந்து சின்ன ஒரு பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபதி. கேது வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் தேவையில்லாத மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7 இருக்கும்போது தந்தை தாயாரினால் நல்ல லாபங்கள், நல்ல பிரயாணங்கள், நல்ல அனுகூலமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் அது கேதுடைய சாதனம் கொஞ்சம் கவனம் தேவையில்லாத நடைமுறையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், ஒரு தலைவலி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி குரு. ஸோ 3ல் இருக்காருங்க. ஸோ 3ல் இருக்கும்போது அது சந்திரனுடைய சாதனமும் நல்ல விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது வந்து சந்திரனுடைய சாதனமும் ரொம்ப சிறப்பான வளர்ச்சிக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 5ஆம் இடம்ன்றது 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. பெருத்த லாபங்கள், குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ஏதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் வரும், கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரிகளால் வந்து சின்ன ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன கருத்து பேதங்கள் வரலாம். வண்டி வாகனம் சின்னதாக ஒரு ரிப்பேர் வைக்கிறது, அந்த மாதிரி விஷயம். சில நேரங்கள் வந்து ஏதாவது வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம். இருந்தாலும் வந்து ஒரு சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ அந்த டைமில் ஒரு சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்கும், அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் வந்து 6லிருந்து கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஒரு ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு. இதனால் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது சரியாயிடும். இதெல்லாம் வந்து வேகமாக போகிற பிளான் எடுக்கும்போது உங்களுக்கு சரியாயிடும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரனும் வந்து உங்களுக்கு 6லே இருக்கும்போது கடன் சம்மந்தமான விஷயம், வேலையில் ரொம்ப கவனம் தேவை. உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளோட குதூகலமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. 10ஆம் அதிபதியான குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி சனி வக்கரமாகி அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வெற்றிகரமான விஷயங்கள் நடந்தாலும் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள். மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். சில பேர் கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் மீன லக்னமாகிறது சந்திர தசாபத்தியான சந்திரன் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து வாரத்தின் இறுதி பகுதியில் சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருக்கிற கொஞ்சம் ஒரு சின்ன மன உளைச்சலை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நல்ல சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா, வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ நல்ல சுற்றுலா சொல்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். நம்ம நினச்சதை விட நிறைய செலவாகுதுங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, செலவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது உண்மையான விஷயம். பார்த்து பண்ணுங்கள். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, அதனால் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தொழில் ரீதியான விஷயம் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5ஆம் அதிபதியுடைய சாரத்திலும் கொஞ்சம் வந்து இட மாட்ட விடுறதுக்கான வாய்ப்பு. அந்த கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 3 முறை யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மீன லக்னமாக இருந்து சனி தசாபத்தின்னு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சின்ன செலவுகள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்களுக்காகவும் புதிய விஷயங்களுக்காகவும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பெரிய லாபங்கள் வர்றதுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான அப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கணும். மற்றபடி மீன லக்னமாக இருந்து புதன் தசாபதினு புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன கருத்து பேதங்கள், வண்டி வாகனம் சின்ன சர்வீஸு இந்த மாதிரி ரிப்பேர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். புதிய வண்டி வாகனம் லோனில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், வண்டி வீடு வாகனங்கள்லாம் வந்து வீடு கூட நீங்கள் ஏதாவது லோனில் வாங்கலாமாங்கிற ஒரு பிளான் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகள் தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும். குழந்தைகளால் வந்து சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினும் 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் தேவையில்லாத மன உளைச்சலும் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதனால் வேலையில் வந்து மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வந்து அது வந்து சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம், கடன் சம்மந்தமான விஷயம், புதிய கடன் வாங்கும்போதும் யோசிச்சு வாங்க. ஸோ கடனால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோடய குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கும், எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறவங்க தான் நிறைய பேர். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு கோயில் குருக்கள், அவருக்கு வந்து எதை பற்றியுமே தெரியாது. பட் இருந்தாலும் அவருக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணால் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர். ஸோ அதுப்போது வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், 9 பொண்ணுக்கு வந்து நான் 12 பொண்ணில் 9 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒவ்வொரு பொண்ணுக்குமே 100 சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு. ஒன்றுமே புரியல, எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம், ஒரு நாள் வருதுன்னா, இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோட திதி, நட்சத்திரம், கரணம், கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன். ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க அந்த அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது, அன்றைக்கி இருக்க யோகா தீபதின்னு ஒன்று வரும், யோகம்னு ஒன்று வரும். ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது, அது ஒரு நட்சத்திரம் வரும். ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது. அப்புறம் கிழமைக்கான வழிபாடும் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம்
கர்ணம் மொத்தம் அந்த 5 ஐட்டம். ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார். ஸோ அன்றைக்கி என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார். ஸோ இந்த 5 விஷயத்தையும் அவர் கண்டினியூ பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துறா. இத்தனையும் ஒரு கோயில் உருக்கள் ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது. எப்படிங்க சாமி சொல்லுவீங்க அப்படின்னும்போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார். ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார். என்ன விஷயம்னு கேட்பேன். அவர் ஒரு பிரச்சனையை சொல்லுவார். இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போயிடுது. என்னென்னா இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னுவார். அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னார். ஸோ ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. அது வந்து ஒரு திதி, கர்ணம், நட்சத்திரம், கிழமை, யோகம். இந்த 5க்கு 5 நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 5ஐயும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க. ஸோ பஞ்சாங்கம் சொல்லுவோம் அதை தான். ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் பரிசித்து பாருங்கள். ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணின சிறப்பான வாழ்க்கை, சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றது தான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.